காங்கிரஸ் கட்சி தாவேக்காவோட செல்வதற்கான திட்டமிடலும் அச்சாரம் பேசுறாங்க. தொடர்ந்து அந்த கட்சியில உட்கட்சி பூசல் அதிகமா இருக்கு. ஜோதிமணி கூட காங்கிரஸ் அழிவை நோக்கி போகுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் எத்தனையோ பாரம்பரியமிக்க அரசியல் கட்சி தலைவர்கள் அல்லது அரசியல் கட்சிகள் எந்தவித ஒரு பாரம்பரியமும் எந்தவித ஒரு பின்புலமும் இல்லாமல் திரைத்துறையில் கிடைத்த ஒரு புகழ் வெளிச்சத்தின் ஊடாக ஒரு புரிதலற்ற ஒரு விழிப்புணர்வற்ற ஒரு இளையோர் கூட்டம் ஒருவரை ஆதரிக்கிறது என்பதற்காக தனக்கான பதவி சுகத்திற்காக தனக்கான ஓட்டு அரசியல் ஊடாக அவருக்கு கிடைத்த புகழ் வெளிச்சத்தின் ஊடாக தமக்கும் பதவி கிடைத்துவிடும் என்பதற்காக நீங்கள் சொன்ன நடிகரை சென்று சில அரசியல் கட்சியின் 50 ஆண்டு பொது வாழ்க்கையில் வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் படையெடுப்பது என்பது உண்மையிலேயே தமிழ் சமூகம் வெட்கி தலைகுனிய வேண்டிய செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் பிஜேபியில் கூட இருங்க, நீங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியில் வேணுமாலும் இருங்க, ஆனால் தமிழ்நாட்டினுடைய இங்கே எத்தனை துறைகள் இருக்கிறது, இந்த துறைகளுக்கு எத்தனை செயலாளர், எத்தனை அமைச்சரவை, அந்த அமைச்சருடைய பங்கு என்ன, அமைச்சருடைய வேலை என்ன, ஒரு சட்டமன்றம்னா என்ன, சட்டமன்ற நடவடிக்கைகள் என்ன, அரசினர் தீர்மானம்னா என்ன, கவன ஈர்ப்புனா என்ன, ஒத்திவைப்புனா என்ன, நேரமில்லா நேரம்னா என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஒருவர் நம்மை ஆளணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் விஜய் அரசியலுக்கு வருவதை தமிழ்நாட்டில் வரவேற்ற ஒரு அரசியல் கட்சி முதல் தலைவர் நான் தான். நான் என்ன சொல்கிறேன்னா, திரு விஜய் அவர்கள் வாங்க, மக்களுக்காக பணியாற்றுங்க, மக்களுக்காக போராடுங்க. நான் இன்றைக்கி இங்கே இருக்கிறேன், நாளைக்கு பண்ருட்டியில் இருக்கிறேன், நேற்றைய முன்தினத்துக்கு முதல் நாள் சென்னையில் இருந்தேன், ஒரு போராட்டத்தில் இருந்தேன். அதற்கு முதல் நாள் டாடா தொழிற்சாலையில் 20,000 பேர் வட இந்தியர்களை கொண்டு வேலைக்கு வச்சுட்டான், மண்ணின் மக்களுக்கு வேலை கொடுன்னு போராட்டம் நடத்துகிறேன். அதற்கு முதல் நாள் கருத்தரங்கம் நடத்துகிறேன். ஆக தொடர்ச்சியாக இந்த மக்களோடு பயணிக்கிறோம். இப்போ நல்லக்கண்ணு ஐயானா அவருக்கு ஒரு 80 ஆண்டு கால அரசியல் வாழ்வு இருக்கிறது, நெடுமாறன் ஐயானா அவருக்கு ஒரு 90 ஆண்டு 80 ஆண்டு அரசியல் வாழ்வு இருக்கிறது. அதுமாதிரி ஒவ்வொரு இடதுசாரி கட்சிகளுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. திராவிட இயக்கத்துடைய தலைவருக்கு அது அண்ணாவாக இருக்கிறான், கலைஞராக இருக்கிறான், நாஞ்சிலாக இருக்கிறான், ஆற்காட்டாராக இருக்கிறான், துரைமுருகனாக இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு அரசியல் பாரம்பரியம் இருக்குது, ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது, அரசியலை குறித்து ஒரு புரிதல் இருக்கிறது. அப்படி எந்த புரிதலும் இல்லாமல் அவர் அரசியலுக்கு வந்ததை நான் எதிர்க்கலை. ஆனால் வந்த உடனே நான் முதலமைச்சர் ஹரியானாவில் தான் அமர்வேன்னு சொல்கிறார்ல, அந்த கருத்துக்கு திரு செங்கோட்டையன் போன்றவர்கள், இன்றைய எம்ஜிஆர் காலத்தில் இருந்த திரு ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள்லாம் இந்த வயதான காலத்தில் பதவி அந்த ஆசையை தவிர வேறு எந்த நோக்கத்திற்காக அவர்கள் இவருடைய மகன் வயது, இவர் பேரன் வயது ஒத்த ஒருவருக்கு பின்னால் தலைவனாக ஏற்றுக்கொண்டு இவர்கள் செல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த தமிழ் சமூகம் பணத்திற்காக பதவிற்காக எதையும் செய்ய தயாராகிவிட்டது ஒரு கூட்டம் அப்படின்னு தானே என்ன தோணுது. நீங்கள் 41 பேர் செத்து போயிட்டாங்க, செத்த குடும்பத்தினர் அந்த குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிக்க கூட வராத ஒரு நடிகரை பார்த்து என் வீட்டில் 2 புள்ள செத்துச்சு, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, உங்களை நேராக பார்த்தா அது போதுன்னு சொல்கிறதும், தன் பெத்த புள்ள ஐசியூவில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது, அதை விட்டுட்டு நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பைத்தியக்கார ஒரு தற்கொலை கூட்டம் உலகத்தில் எந்த நாட்டில் இருக்குது?